நான் நேற்றுக்கே ஆன் தி வே ட்ராவலில் இருந்ததுனால நான் அந்த நியூஸை பார்க்கல, அந்த ப்ரெஸ் மீட்டை பார்க்கல. டெல்லியில் நடந்த ப்ரெஸ் மீட்டை இந்த ஹிண்டில் ரிப்போர்ட் ஆகிருக்கு பார்த்தேன். இந்த டெஹல்கா குரூப்லேருந்து ஏதோ சம் விட்னஸை அழைச்சி கொண்டு வச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எதிராக அவரை கனெக்ட் பண்ணி ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்காங்க. சப்சிக்வெண்ட்டாக டிவி சேனல்ஸில் பார்த்தேன், அமைச்சர் ஜெயக்குமார் அதை மறுத்து பேசி கொண்டிருந்தார். இந்த மாதிரி அது ஏற்கனவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கின்றது, சார்ஜ் ஷீட்டு கூட ஃபைல் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பற்றி கலப்புறாங்க அப்படின்னு போட்டு சொல்லிக்கிட்டு இருந்தார், டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்க என்ன ஆங்கிளில் சொன்னாங்கன்னு நான் புதுசாக டெக்ஸ்ட்டை பார்க்கல, அந்த குற்றச்சாட்டை நான் பார்க்கல. ஹிண்டில் ரிப்போர்ட் ஆகிருந்ததை வந்து சொல்கிறேன். அவங்க ஹி ஹேஸ் பின் கனெக்டட், அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, கனெக்ட் பண்ணி அவங்க செய்தி சொன்னதாக சொல்கிறாங்க. அதை கடுமையாக மறுத்திருக்கிறார் முதல்வர் சார்பாக அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் மறுத்திருக்கின்றார். மற்றபடி உங்களுக்கு இது ஆரம்ப கட்டமாக இருக்கிறதுனால போக போக தான் நிலைமைகள் என்னன்னு வெளியாகும். இப்போ அவங்க தெஹல்காங்கிறவங்க என்ன அவங்க ஒரு பெரிய மீடியா, அவங்க வந்து என்ன ஒரு பேக்ரவுண்டில் இதை சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா தே ஹாவ் டு டிஃபெண்ட் தேர் ஆக்ட், அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு சீஃப் மினிஸ்டர் மேலே அக்யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கும் அந்த கடமை இருக்குது, அதை வந்து அவங்க நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது. அது நம்ம வெயிட் பண்ணி தான் என்னென்னு தி கோர்ஸ் ஆஃப் அக்கரன்ஸை நம்ம நோட் பண்ணணும், அவ்வளோதான். ஓ ஓஹோ இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது அந்த மாதிரி ஒரு ரூமர் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு நான் ஃபுல்லாக பார்க்கலன்னு சொன்னேன்ல உங்கள்கிட்ட. அப்படி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் உண்மையை மறைக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இது எவ்வளவு தான் வந்து பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்தியாவுடைய அரசியலமைப்பில் இந்தியாவுடைய செட்டப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ சீஃப் மினிஸ்டர் உள்ளார இருக்காங்க, எவ்வளோ ஜெனரல் மினிஸ்டர்ஸ் உள்ளார இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால் வந்து பொதுவாகவே எதையுமே மறைக்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற இந்த ஊடகங்கள், இன்றைக்கி இருக்கின்ற மக்களுடைய விழிப்புணர்வு, இதில் வந்து எந்த குற்றவாளியும் தப்ப முடியாதுங்கிற நிலைமை இருக்கிறதுனால, பட் இட் வில் டேக் சம் டைம். அவங்க அக்யூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம இப்போ இவ்வளோ ரொம்ப சீக்கிரம் நம்ம கருத்துக்கள் சொல்ல முடியாதுல்ல. வி ஆர் எவே ஃப்ரம் தி சீன், நம்ம எட்டி இருக்கிறோம், அதனால் சொல்ல முடியாது. பட் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஒரு ரூமர் வந்துக்கிட்டு இருக்குது. அந்த கொடநாடு கொள்ளை சம்பந்தம் நடந்த பிறகு அது எதற்காக நடந்தது, ஏன் நடந்தது அப்படிங்கிறது வியூகங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ் தான் நிறையா வருது. இதுக்காக அவங்க பண்ணியிருக்கலாமோ, அதுக்காக இவங்க பண்ணியிருக்கலாமோன்னு வந்துக்கிட்டு இருக்குது. பட் ஆக்சுவலாக ஹூ இஸ் தி கல்பிரிட் அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் உங்களுக்கு வழக்குகள் சில பேர் ஃப்ரேம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம கேஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா 63%லேருந்து 65% வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நிரபராதிகள் தான் தண்டிக்கப்படுகிறார்கள். எங்கேயுமே நீங்கள் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தான் தண்டிக்கப்படுகிறார்கள். அதில் லாவகமாக தப்பிக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஒழிஞ்சு. நான் போனதில்லை, இன்ன வரைக்கும் போனதே இல்லை. எனக்கும் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருக்கும் அதான் வித்தியாசம். இல்லை, எனக்கு அங்கே போனதே இல்லை, அது எந்த திசையில் இருக்குன்னு தெரியாது. நான் மருத்துவமனைக்கு ஒரு 2 வாட்டி போயிருக்கேன். மொதல் வாட்டி ஒரு வாட்டி போனேன், அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்த அன்றைக்கி தான் போனேன். மொதல் வாட்டி நான் போன அன்றைக்கி காவிரி நீர் டிஸ்பியூட் சம்மந்தமாக நம்ம என்ன நிலைமை எடுக்கிறது அப்படிங்கிறதுனால செக்ரட்டரி லெவல்ஸ் மீட்டிங்கு மேடம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள்லாம் கீழே தான் இருந்தேன் நான் சேர்மன் ரூமில். அப்போது ஒரு மீட்டிங் நடந்து ஒரு 40 minutes நடந்தது. அதில் நிறையா பேசிட்டாங்க மேடம். நிறையா வந்து மாஸ்க் போடாமல் ரொம்ப பேர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் உள்ளார உட்காந்துட்டாங்க. அதனால அன்றைக்கி நைட்டே கூட அவங்களுக்கு திருப்பி ஒரு சீரியஸாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட் அவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காஃப் வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆனிச்சு. இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அது கொண்டு போய் அட்மிட் பண்ண அன்றைக்கி அடுத்த நாளே என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மர்மம் இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பல்வேறு கதைகள், கட்டுக்கதைகள் தான் அது. அதில் மர்மத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. மேடத்தோடைய ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டு ரொம்ப நாளாக ஆகுது, 6 வருஷம். அவங்களுக்கு வந்து 60வது பிறந்த தினத்துக்கு திருக்கடையூரிலே அவர்களுக்கு ஒரு யாகம் பண்ணோம். அப்போயே அவங்களால நடக்க முடியலை. ஒரு 50 அடி நடந்து போகிறதுக்குள்ளே 5 வாட்டி உட்காந்துட்டாங்க, அவங்களால முடியலை.
டோட்டலாகவே அவங்களுக்கு வந்து ஹை சுகர், ஹை கொலஸ்ட்ரால் இது இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாங்க. பட் வந்து உங்களுக்கு வந்து மேடமே சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் வந்து நான் தான் இவ்வளோ வருஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்கேன், எனக்கு போனஸில் இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய ஹெல்த்து வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அது வந்து கொண்டு வச்சு வைத்தியம் பண்ணாங்க. அதுலேருந்து இதுலேருந்து வந்து உங்களுக்கு லண்டன்லேருந்து வந்து ஒரு வைத்தியர் பண்ணார். சமீம் சர்மான்னு நியூயார்க்லேருந்து வந்து பார்த்தாரு. சிங்கப்பூர்லேருந்து மவுண்ட் எலிசபெத்துலேருந்து வந்து பார்த்தாங்க. இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. மோரோவர் அப்போலோங்கிறது ஒரு கார்ப்பரேட் செக்டார். அது தே ஹேவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ் ஆர் அதர் திங்ஸ். இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்பப்போ அன்றைக்கி கூட இருந்தவங்க எல்லோரும் தான் அன்றைக்கி எடுத்து சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு விசாரணை கமிஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அது கூட சரியான நோக்கத்தில் போயிட்டுருக்கு. சரியாக போகுதுங்கிறாங்க, சில பேர் சரியாக போகலைங்கிறாங்க. பட் இன்றைக்கி இப்போ கூட வரும்போது பார்த்தேன், அண்ணன் ஓபிஎஸ், ஹெல்த் மினிஸ்டர் விஜயகுமார் அவர்கள் எல்லாம் கூட சம்மன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. வாங்க, எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து முடிவுகள் வரதானே செய்ய போகுது. அது அவர்கிட்ட தான் கேட்கணும் நீங்கள். ஏன்னா இப்போ தம்பி நண்பர் சொன்ன போல் அவரையும் அதில் கான்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது அவர் அவ்வளோ சீக்கிரம் அதில் பதில் சொல்ல முடியாதுல்ல. தெரியல, நான் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆமாம், அதான் இப்போ இவங்க கேட்டாங்க. அதுதான் இப்போ தெஹல்கான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அதான் உங்களுக்கு அதான் இப்போ இனிஷியலாக இப்போ தான் குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அது அமைச்சர் ஜெயக்குமார் முதல்வர் சார்பாக மறுத்திருக்காரு. நமக்கு வந்து ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறதுனால இன்னும் யார்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரூஃப் இருக்குது எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பண்ண தான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு டெவலப் ஆகும் ஒழிஞ்சு திஸ் இஸ் ஹைலி ப்ரீமெச்சூர். இப்போ எதுவும் அதை பற்றி கருத்தே சொல்ல முடியாது. அவங்க குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க, அவங்க மறுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம தினகரன் ஏன் சொல்லலை அப்படின்னா அவரை தான் கேட்கணும், அவருக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சசிகலா தரப்பில் என்ன 1.5 லட்சம் பேராக போய் அவங்க குடும்பத்தில் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. சொல்கிறது எதோ வேணாலும் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக அங்கே இருந்த கவர்மெண்ட் பீப்புள் ப்ளஸ் மினிஸ்டர்ஸ் பூரா அங்கே தான் இருந்தாங்க. எம்பிஸ் எம்எல்ஏஸ் பூரா எல்லாம் அங்கே தான் இருந்தாங்க. எல்லாம் போய் சாப்பிடுவாங்க, எல்லாம் அந்த கணக்கில் சொல்லிட்டு வருவாங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ஆட்டம் தான். டீக்கு 350 ரூபா போடுவான், இட்லிக்கு 650 ரூபா தான் போடுவான் பில்லு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப்பு. அதில் சசிகலாவை சேர்ந்தவர்கள் ஒரு 10 பேர் இருக்கலாம், அவ்வளோதான் இருக்கலாம். 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சசிகலா கொண்டு எங்கே எப்படி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து சும்மா குற்றச்சாட்டுகளுக்கு பேப்பருக்கு நல்லாயிருக்கும், ப்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும், அரசியல் எதிர்த்து பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் ஒழிஞ்சு அந்த மாதிரிலாம் ஒரு தரங்கட்ட தரமாலாம் பேச்சு பேசக்கூடாது. அதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு வியாக்கியானம்லாம் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் நான் விசாரித்தேன் யாரெல்லாம் சாப்பிட்டான்னு. அதில் வந்து நிறைய ஆஃபீஸர்ஸு, மினிஸ்டர்ஸோடைய பிஏக்கள், செக்யூரிட்டிஸு ஏகப்பட்ட பேர் சாப்பிட்ருக்காங்க, நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. அதேமாதிரி அங்கே வர்றவங்க எல்லாமே யாரெல்லாம் அட்டன் பண்ண போகிறாங்களோ எல்லாருக்குமே அங்கே சாப்பாடு நடந்தது. அவங்க இப்போ இந்த குற்றச்சாட்டு பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து தானே பொதுச் செயலாளர்னு திருமதி சசிகலாவை எடுத்தாங்க. அன்றைக்கி மறந்துருந்தாங்களா அந்த குற்றச்சாட்டை? அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி இதே ஓபிஎஸ் தானே படித்தார். அன்றைக்கெல்லாம் மறந்துட்டு வந்தாரா? மறதியில் இருந்தாரா? கோமாவில் இருந்தாரா? இதே எடப்பாடி எல்லோரும் தானே சீஃப் மினிஸ்டர்னு திருமதி சசிகலாவை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து காலில் விழுந்தாங்க பொதுச் செயலாளர் வாங்கன்னு. நீங்கள் தான் இப்போ அது ரெண்டு. ஆமாம், அது வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க லீகல் ஆக்ஷனுக்கு போகணும். இந்த மாதிரி தொடர்ந்து எங்கள் ஃபேமிலிஸை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க போகணும்.
புரியுது உங்களுக்கு? உங்களாட்டம் இன்வெஸ்டிகேட்டிங் ஜேர்னலிசம் பண்ணுற ப்ரெஸ் பீப்புள் சமயத்தில் கையில் எடுக்கலாம். அதை எடுத்தால் ரொம்ப நல்லாவே போகும். என்னுடைய நிலைப்பாடு என்ன ஆகுதுன்னா, அதே வி ஆர் இன் டார்க். ஏன்னா நம்ம அந்த பக்கமாக போனதில்லை. நம்ம வந்து எனக்கு ஒரு லிமிட்டெட் லயபிலிட்டிஸ் தான் எனக்கு. அம்மா வந்து இறந்த அன்றைக்கி நைட்டு போயிருந்தோம். அன்றைக்கி போனப்போ அங்கே ஒரே சிச்சுவேஷன் வந்து யாருமே எந்த விதமான இனிஷியேஷனும் எடுக்காமல் இருக்கிறாங்க. வெளியில் வந்து ஒரே டர்மாயில் ஆகிட்டு இருக்கு, அம்மா இறந்துட்டாங்கன்னு. ஆனால் அப்போலோ ஆஸ்பத்திரியில் இன்னும் டெக்ளேர் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ தான் நான் போய் என்னுடைய ரோல் என்னென்னாங்க, இதை டெக்ளேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா கவர்னர் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காரு, ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதனால அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, அம்மா வந்து எந்த விதமான பிரசிடென்ட்ஸும் எந்த விதமான இதுவும் சொல்லிட்டு போகல. அதனால வந்து ஏற்கனவே இருக்கிற பிரசிடென்ட்ஸ் எடுத்து தான் அன்றைக்கி காம்ப்ரமைஸ் கேண்டிடேட்டாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நம்ம வந்து அன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக முன்னிறுத்தணும். எல்லோரும் கேபினெட்டில் சின்ன சேஞ்சு கூட இல்லாமல் அவ்வளோ பேரையும் அசியூம் பண்ண சொன்னோம். பவர் அசியூம் பண்ணிட்டு ஃபியூனரலில் முடித்தோம். அது வரைக்கும் நல்லா நடந்துச்சிடலாம். அதுக்கு அடுத்ததுலேருந்து சில பேருடைய அரசியல் ஆசையினால் சில பிரச்சனைகள் கிளப்பப்பட்டு இன்றைக்கி ஒரு ஆக்வர்டான சிச்சுவேஷனுக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. சகோதரியை நான் பெங்களூரில் போய் சந்தித்தேன். அதுக்கு பிறகு வந்து அவர்கள் கொடுத்ததாக ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று என் பேரில் ஒன்று தினகரன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தாரு. அது அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு நான் அதை போய் மூதலிக்கிறதுக்கு, அதை நிரூபிக்கிறதுக்கு நான் விரும்பவில்லை. அவர்கள் கொடுத்ததாகவே நான் வைத்துக்கொண்டு எனக்கும் அவர்களுக்கும் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டேன். நான் ஐ எம் அவே ஃப்ரம் ஹர். நான் அந்த ஃபேமிலியிலேருந்து வெரி டோட்டலி ஐ கேம் அவுட். உங்களுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் இருக்கும்போது ஐசியூவில் வந்து அதுவும் மேடத்தோடைய மூடு எல்லாருக்குமே தெரியும். இவங்கள போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தால் கூட பார்க்க மாட்டாங்க நம்ம ஆளுவெல்லாம். ஏன்னா 30 அடிக்கு அந்த குமிஞ்சு நிற்கிற ஆளுவோ, நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் சும்மா இன்றைக்கி இந்த சந்தர்ப்பங்களே, அந்த நிகழ்வுகளே இன்றைக்கி அவர்கள் அதை வந்து இப்போது இது பண்ண பார்க்குறாங்க, மெட்டீரியலைஸ் பண்ணி அதை வந்து அதுலேருந்து பெனிஃபிட் அடைய பார்க்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. தம்பித்தோரன்னா வெளியிலேயே உட்காந்துருந்தார். அவரை மீறி யாரும் உள்ளார போகல வரல, விட மாட்டார். அங்கே அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே எட்டி தான் இருப்பாங்க. அந்த வார்டில் அந்தந்த நர்ஸு அவங்கவுங்க தான் இருப்பாங்க. அம்மா யாராச்சும் ஸ்பெஷலாக எழுதி காமிச்சு கூப்பிட்டா போகலாம் உள்ளார, அவ்வளோதான். தஞ்சாவூர் பை எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு ரங்கசாமி போய் பார்த்துட்டு வந்தார் இன்றைக்கி உள்ளார. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் ரொம்ப கிளியராக அவங்க அம்மா வந்து ரெக்கவரி பீரியடில் இருக்கிறது நல்லாவே தெரிய வருது. அதுக்கப்புறமும் இதை போட்டு குடஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க அப்படின்னா இது மக்களே இப்போ அழுத்து போகிற அளவுக்கு இருக்குது இந்த பிரச்சனைகள். என்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, என்கிட்டலாம் ஒன்றும். பட் சம் வீடியோஸ் தேர் கீப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இது தவிர இன்னும் சில வீடியோஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அம்மா அப்புறம் பேச ஆரம்பித்த போது சில வார்த்தைகள் பேசுனது கூட இருக்குங்கிறாங்க. ஹவுஃபார் டிஸ்ட்ரூன்னு தெரியல. போயிடணே ஏதோ ரிப்போர்ட் ஆகிருந்துச்சு விசாரணத்தில் நம்ம கொடுத்ததெல்லாம் ரிப்போர்ட் என்கிட்ட கேட்டாங்க. கேட்டதுக்கெல்லாம் நான் சொன்னேன், எதுவும் கான்ஸ்பிரசி உங்களுக்கு தெரிஞ்சுதா எதுவும் அப்படின்னு கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் டெத்து தான் அது. ஏன்னா அது நான் 100% ஷியூர். அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கெல்லாம் இதெல்லாம் காலமே கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் அஷ்யூம் பண்ணவே முடியாது. இதெல்லாம் பொலிட்டிக்கலைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு வந்தோம். இல்லையே, என்னுடைய இதில் வந்து ரொம்ப ஃப்ராங்காக பேசினாங்க. என்கிட்ட வந்து திருமதி சசிகலாவை கார்னர் பண்ணுறாப்புலையோ வேறு யாரையும் கார்னர் பண்ணுறாப்புலையோ என்கிட்ட கேள்விலாம் கேட்கல. ரொம்ப ப்ளைனாக கேட்டாங்க. உங்களுக்கு அம்மாவை எப்படி தெரியும், எவ்வளோ நாள் தெரியும், வாட் யூ ஹவ் டன் ஃபார் மேடம், வாட் மேடம் ஹேஸ் டன் ஃபார் யூ அப்படின்லாம் கேட்டாங்க. ஒழிஞ்சு நீங்கள் உங்கள் ரோல் என்ன, எப்போ வந்தீங்க, எத்தனை வாட்டி வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நடந்ததோ அதை சொன்னேன். நாங்கள் எங்களுடைய பார்ட்டி ஆரம்பித்து இப்போ 4 மாதம் முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிச்சு இப்போது அடுத்தது ஒன்றிய நகர பேரூர் கழகத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்கோம். போட்டுட்டு நாங்கள் இப்போ ரூட் லெவலில் ஊராட்சி கிளைக்கழக லெவலில் இப்போ வி ஆர் மேக்கிங் அவர் பார்ட்டி. எங்களை வந்து இப்போ நாங்கள் இப்போ தான் 4 மாதம் தான் ஆகுது. அது எத்தனை வருஷம், 40 வருஷத்துக்கு கட்சி. நாங்கள் 4 வருஷத்துக்கு 4 மாதத்துக்கு கட்சி. மன ரீதியாக எதுக்கிறதுக்கு யாரை வேணாலும் எதுக்கிறதுக்கு எங்களுக்கு தெம்பு இருக்குது.
இருந்தவங்க வந்து உடனடியாக தொடர்ச்சியாக கொல்லப்பட்டது வந்து சாதாரண ஒரு விஷயமா பார்க்க முடியல. இது தொடர்பாக டிடிவி தினகரன் எந்த ஒரு ரியாக்டும் பண்ணாமல் இருக்கிறது ஒரு சந்தேகம். இல்லை, இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா இதை வந்து அழகாக சிபிஐக்கே கொடுக்கலாம். இதை இந்த மேட்ரே கொடநாடு மேட்ரையே சிபிஐட்டே கொடுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொலை ஆகிட்டு வர்றாங்க. அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, இவர் சம்மந்தப்பட்டிருக்காரு, தினகரன் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இது பார்த்திங்கன்னா இடியப்ப சிக்கலாக போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் இப்போனாலும் என்ன பண்ணணும், உங்களுக்கு இது வந்து சிபிஐக்கு கொடுக்கலாம். ஆமாம், நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கும் உடன்பாடு தான். ஆனால் இப்போ என்ன எல்லாத்துக்கும் முந்திரி கொண்டாட்டம் உடனே வாய உழைப்பார். இன்றைக்கி ஏன் சொல்லலைன்னு எனக்கும் சந்தேகமாக தான் இருக்குது. சமயத்தில் ஷாக்காக இருக்கலாம். ஆமாம், அவர் தான் தினகரன் வந்து அவர் பேர் இதில் சேர்த்துருக்காங்க போது அவர் பதில் சொல்லணும். ஏன் சொல்லாமல் இருக்காருன்னு தெரியலன்னு. குறிப்பாக வந்து தமிழக அமைச்சர்களுக்கு எதிராக அமைச்சர் ஜெயக்குமாருக்கு எதிராக ஒரு வீடியோ வந்தது. அதே போன்று அம்மா சிகிச்சை பெற்ற மாதிரி ஒரு வீடியோ வந்தது. இது எல்லாமே வந்து டிடிவியோடைய ஆதரவாளர்கள் அவங்களாம் வந்து புனைப்பட்ட வீடியோன்னு சொல்லி அரசு தரப்பில் அமைச்சர்கள்லாம் விளக்கம் கொடுத்தாங்க. இப்படி இருக்கும்போது இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்க வாய்ப்பு? அது சொல்ல முடியாது. ஏன்னா தொடர்ந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க வந்து அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுறதா இருந்தால் தினகரன் பேர் அதில் வராதுல்ல. தினகரன் பேர் ஓபிஎஸ் அண்ணன் பேரும் வருதுங்கிறீங்கள. பட் வந்து அந்த வீடியோங்கிறது ஒரிஜினல் வீடியோ. இது அம்மாவுடைய வீடியோ. அதுக்கப்புறம் ஜெயக்குமாரோடைய ஆடியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து எது வேணாலும் பண்ணலாம், எல்லா வேணாலும் பண்ணலாம். உண்மையும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. நிறைய வேலை இருக்குங்க. இதை விட்டுட்டு நம்மளுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நிறைய பேர் என்னுடைய நண்பர்கள், நான் பார்த்து அழைக்கிட்ட ஆட்கள் தான். இப்போ நான் வந்து எல்லாரையுமே தவிர்த்து வருகிறேன்னா, சமீபத்தில் நான் வந்து யாரையுமே பார்க்கல. அது சில பேர் ஃப்ரெண்ட்லியாக என்னை பார்க்கணும்னு நினைக்கிறவங்கள கூட நான் இப்போ வேண்டான்னு சொல்லிடுறது. கான்ட்ரவர்சிஸ் வரும்னு. யாரோட இல்லை, இப்போ உங்களுக்கு பொதுவாகவே இந்த உங்கள் சீனியர் லீடர்ஸ் எல்லாருமே இந்த ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றா ஆக்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. முயற்சி எடுத்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த முயற்சி வந்து யாரும் ஆல் அவுட் எஃபர்ட் எடுக்கலை. அது யார் எடுக்கணும் அப்படின்னா, யார் இன்றைக்கி பவரில் இருக்காங்களோ, யார்கிட்ட இன்றைக்கி தாய் கட்சி யார்கிட்ட இருக்குதோ அதில் கோர் பர்சன்ஸ் எடுக்க வேண்டிய முயற்சி. அவங்க இன்னும் எடுத்தாங்களா எடுக்கலையான்னு தெரியல. பட் வந்து எல்லா பார்ட்டிலையும் எல்லா ஃபேக்ஷனில் இருக்கிறவங்களும் எல்லாம் ஒன்றாகணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது. பட்டு ஹவு ஃபார் இட் ஷுட் பி மெட்டீரியலைஸ்டு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 19 ஒரு கூப்பாடு போடுறாங்க. யார் வேணாலும் எங்கள்கிட்ட வரலாம், யார் வேணாலும் எங்கள்கிட்ட வரலான்னு. புரியுதா உங்களுக்கு? யாரை நம்பி யார் போக முடியும் உள்ளார சொல்லுங்கள். இப்போ ஜெயக்குமார் ஒன்று பேசுகிறாரு, காவிரிப்பட்டினம் முனிசாமி ஒன்று பேசுகிறாரு, கடம்பூர் ராஜு ஒன்று பேசுகிறாரு, ஆள்கால் ஒன்று பேசுகிறாங்க. ஆமாம், அவங்க பேசுகிறதே பாருங்களேன். நீங்கள் இதை நம்பி யாரும் நீங்கள் கொடுக்குற அழைப்பு யாரும் ஏற்றுக்குவானா? ஒரு அழைப்புங்கிறது ஒரு முறைப்படி ஒரு நல்ல விதமாக ஒரு சரியான இடத்துலேருந்து வந்தால் தான் அது அழைப்புன்னு எடுத்துக்கலாம். சும்மா அவங்க வந்து யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் வரலான்னா சும்மா ஒரு பேருக்கு வந்து கூப்பிட்டோங்கிறது. புரியுதா உங்களுக்கு? மனப்பூர்வமான ப்ரெஸ்ஸில் கூப்பிட மாட்டாங்க. நல்லா நினைப்புச்சுங்க. மனப்பூர்வம்னா ப்ரெஸ்ஸில் கூப்பிட மாட்டாங்க. மனப்பூர்வம்னா அதுக்குள்ள வழிகள் இருக்குது. அந்த வழிகளை தான் கூப்பிடுவாங்களே ஒழிஞ்சு ப்ரெஸ்ஸில் வந்து எல்லோரும் வரலாம்னு சொல்கிறதுங்கிறது அது வெறும் வெத்து கூப்பாடு. ஒரு சான்ஸ் இருக்குது, ஒரு சான்ஸ் இருக்குது. சில ஃபீல்டர்ஸ் யூனிட்டியும் கூட வந்தாங்க. ஒரு சான்ஸ் இருக்குது. பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்முடைய அதிமுக ஒன்று இணைகிறதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்னுடைய குற்றச்சாட்டு என்னென்னா, யார் எடுக்கணுமோ அவங்க எடுக்கலை, யாரெல்லாம் எடுக்கணுமோ அவங்க எடுக்கலை. நீங்கள் சொல்கிறது அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்கள்
அவர் கூட வந்து ஒரு முறையாக வந்து இதுக்கான உள்ளார்ந்த வேலைகளை ஆரம்பிக்கல, ப்ரெஸ்ஸில் மட்டும்தான் சொல்கிறார். இப்போ தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த அழைப்பு தான் எல்லாருக்கும் தானே விட்றாங்க, அதில் எனக்கும் சேர்த்து தான் விட்றாங்கன்னு தான் அர்த்தம். இல்லை முளைப்பான்னா அதுக்கு நிறைய உங்களுக்கு அவங்க பேச வேண்டியதெல்லாம் இருக்குது. பொதுவாக வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம். அது இந்த இயக்கத்தை வந்து கட்டி காத்து கொண்டு போகிறதுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. பல ஜாதிகள், பல ஏரியா, இதில் வந்து நிறைய அர்ப்பணிப்பு, நிறையா தியாக மனப்பான்மையோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவர்களால் இது ஒருங்கிணைப்பு முயற்சி எடுக்கப்பட்டால் அது ஜெயிக்கும். மனசுக்குள்ளே இதை வச்சுக்கிட்டு எனக்கு நான் அடுத்தது அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும்னு வச்சுக்கிட்டு நான் போய் எடுத்தேன்னா நடக்காது. அது மாதிரி ஆண்ட்டே யாரும் பேசலை. அவனும் அது வந்து உங்களுக்கு இப்போ ரூலிங் பார்ட்டிக்கிட்ட அவங்க ரொம்ப மோர் அக்யூட்டன்ஸ், அவங்க ரொம்ப தொடர்பில் இருக்கிறதுனால அவங்கள்ட்ட வேணால் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா அவங்க மற்றபடி நாங்கள்லாம் அவர்களுக்கு தீண்டத்தகாதவர்கள், அதனால் எங்கள்கிட்ட பேச மாட்டாங்க. என்னம்மா இப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்றும் டிமாண்டே கிடையாது, புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் வந்து ஒன்றா வந்து சேர்ந்து இந்த கட்சியை திருப்பி வந்து ஒன்றா ஆகணும்னு நினச்சி பண்ணும்போது தான் எங்களோட கான்ட்ரிபியூஷன் நிச்சயமாக நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். நாங்கள் அப்போ வந்து வீம்பை பண்ணிக்கிட்டு முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, போய் தான் ஆகும். நான் அந்த மாதிரிலாம் ஏற்றுக்க மாட்டேன். நானே அன்றைக்கி பிரசில் மதுரையில் சொன்னேன், இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணமே திருமதி சசிகலா அவர்கள் தான். அவர்களுடைய செலெக்ஷன் பூரா தப்பாக போகுது. சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? இல்லை, அந்த கான்ட்ரவர்சியே அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. மேலே 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 கான்ட்ரவர்சிஸை தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அந்த அம்மாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்ததுலேருந்தே ஷீ ஸ்டார்டட் பையிங் கான்ட்ரவர்சிஸ், புரியுதா உங்களுக்கு? அது முறைப்படி நடந்திருந்தால் அதுக்கு நடக்க வேண்டிய முறையெல்லாம் இருக்குது. ஒரு நேஷனல் லீடரு, ஒரு ஸ்டேட் லீடர், ஒரு சீஃப் மினிஸ்டர் அவங்கள வந்து இது வைத்தியத்துக்கு பண்ணியிருக்கும் போது என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் டு பி அடாப்டடு, என்னென்ன மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் டு பி அடிகேடுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியலை. பாவம், தெரியாத குறை. தெரிஞ்சிருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த கான்ட்ரவர்சி இந்த மாதிரி டாக்கெல்லாம் வர்றதுக்கு அவசியம் இல்லை. இப்போ நான் அங்கே இருந்திருந்தேன்னா அந்த மாதிரி டாக்கே வந்திருக்காது. விரைவில் எப்போ தான் நெருங்கிட்டேன், 3 மாதம் தானே இருக்குது. இல்லை, நான் அட்வான்ஸ் பண்ணுறாங்களோன்னு நினச்சேன். இல்லை, ஆமாம் ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து இப்போது எங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் என்னென்னா பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப் டு பூத் லெவலில் அதுதான் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் வந்து இந்த 11th ஹவரில் உங்களுக்கு அந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளை கூப்பிட்டு அவர்களுடைய ஒப்பீனியன், மெஜாரிட்டி ஒப்பீனியன் என்னவோ அதுக்கு தான் நான் போவேன். நான் என்னுடைய முடிவை திணிக்க மாட்டேன். அந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து எங்களுடைய சபார்டினேட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ஒரு தப்பான ஒரு கணிப்பு. ஏன்னா நல்லா பார்த்துங்க, இந்த ஆர்கே நகர் ஜெயிச்சது அப்படிங்கிறது வந்து இந்த கேபினெட்டே கிட்டத்தட்ட மோர் தென் 100 crores செலவு பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு? ரெட்டலைக்கு செலவு பண்ணல, தினகரனோட முகத்தை காமிச்சு மோர் தென் 100 crores செலவு பண்ணதான் அப்போது ரூமர்லாம் வந்தது. செலவு பண்ணது உண்மையும் கூட. நல்லா கவனிங்க, ரெட்டலைக்கு செலவு பண்ணல, தினகரனுடைய முகத்தை காமிச்சு ஓட்டு கேட்டது. அதுக்கப்புறம் எலெக்ஷன் தள்ளி வச்ச பிறகு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் தினகரன் அண்ட் கோ மட்டும் என்ன பண்ணாங்க, அந்த தொகுதியை கல்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, பணத்தை கொடுத்து என்றைக்கு எலெக்ஷன் வச்சாலும் நம்ம தான் கேண்டிடேட் அப்படின்னு. புரியுதா? அதோடு இல்லாமல் எங்களுடைய பணி அதில் நிறையா இருந்தது. நாங்கள் கிட்டத்தட்ட எங்கள் 4 மாவட்டத்துலேருந்து ஒர்க் ஃபோர்ஸஸ் அனுப்பி இவங்க தான் கடைசி வரைக்கும் இந்த போல் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் தினகரனுடைய பங்குக்கு அவர் வந்து இந்த குக்கர் சின்னத்தில் நிற்கும்போது இவரும் ஹீ ஸ்பெண்ட் மோர் மணி. இந்த மணியெல்லாம் கொடுத்த பிறகு ஏடிஎம்கேல பணம் கொடுத்துட்டாங்கன்னு தகவல் வந்ததும் திருப்பி நம்ம தோற்றுப்பட போகிறோமோன்னு பயந்து அப்போ தான் 20 ரூபா டோக்கன் கொடுத்தது. 20 ரூபா டோக்கன் கொடுக்கலன்னா அன்றைக்கி ஆள் காலி தான். புரியுதா உங்களுக்கு? சுயேட்சையாக ஜெயித்தவங்க எல்லாருமே நாட்டுக்கு சீஃப் மினிஸ்டராக வந்துடணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியமாக?
எம்ஜிஆருங்கிற மிகப்பெரிய சக்தி இருக்கும்போது ஆலங்குடியில் வெங்கடாசலம் சுயேட்சர்னு ஜெயிச்சார். எம்ஜிஆருங்கிற மிகப்பெரிய சக்தி இருக்கும்போதே பேராவூரியில் குலசெல்லையா சுயேட்சர்னு ஜெயிச்சார். இவங்கெல்லாம் வந்து நான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு வந்துட முடியுமா? அது ஒரு ஜாதி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. போட்டிருக்க பொறுப்பாளர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பேர் எங்கள் சொந்தக்காரங்கள தான் போட்டிருக்காரு. போட்டுக்கிட்டு நாடக கொட்டையாட்டம் எந்த ஊரில் கூட்டம் போட்டாலும், கோயம்புத்தூரில் போட்டாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் அங்கே போயிடுறாங்க, திருப்பூரில் போட்டாலும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் போயிடுறாங்க. போய் எங்கள் ட்ராமா தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு இடத்துல போனாருன்னா வரவேற்கிறதுக்கு வர்ற கூட்டம் பாதியாக பிரிஞ்சு இங்கே ஒரு கூட்டம் வரவேற்று இங்கே நிற்கும். அவர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அடுத்த கூட்டம் அடுத்த ஊருக்கு போயிடும். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்டு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து பப்ளிக்கையும் இந்த ஆஸ்பிரேஷன் உள்ள பொலிட்டீஷியன்ஸையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சேலத்தில் ஒரு கூட்டம் போட்டதும் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா பெரிய கூட்டமாக போட்டிருக்காங்கன்ட்டு சேலத்தில் பணத்தை கட்டி போட்டுக்கிட்டு அரசியல் பண்ணணும்னு ஆசைப்படுறாளோ அங்கே போயிடுது. அதுமாரி ரொம்ப பேர் கொடுத்துட்டு இப்போ என்கிட்ட பஞ்சாயத்து வந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி தெரியல. ஏதோ சும்மா எல்லோரும் பண்ணுறாப்புல பண்ணாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷலாக பண்ணதாக தெரியல. ஏன்னா அங்கே இன்னும் பூத்துக்கே ஆள் போடல, இன்னும் வார்டுகளுக்கே ஆள் போடல, ஆள் வரல எங்கேயுமே. அதனால இன்னும் அவங்க பார்ட்டி எஸ்வால் இன்னும் பார்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே கொடுக்கல சார். பார்ட்டி அங்கீகாரத்துக்கே இன்னும் கொடுக்கல. நாங்கள் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வி ஃபினிஷ்டு 98% ஒர்க்கு எலெக்ஷன் கமிஷனில். அவங்க இன்னும் அப்ளிகேஷனே கொடுக்கல. நான் வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலை, யாரையுமே பேசுங்கன்னு சொல்லலை. என்கிட்ட இப்போ நான் இருக்கிற ஸ்டேட்டஸ் அன்னக்காவடி இதில் யாரெல்லாம் என்கிட்ட வரீங்களோ வாங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுங்க. இது உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.